வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் இந்திய பிரதமருக்கு இடையே இன்று கலந்துரையாடல். நாட்டில் 7 லட்சம் ஊழியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவிப்பு. ராஜீவ்காந்தியின் மீதான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் சிலர் தமிழக அரசின் தீர்மானத்துக்கு எதிராக மனு தாக்கல். வருடாந்தம் 2000 தொழுநோயாளர்கள் பதிவாவதாக தகவல். இனி விரிவான செய்திகள். மியான்மர் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கை இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளார். மியான்மரில் நெபிடோவில் நடைபெறும் 3வது பிம்ஸ்டெக் மாநாடு இன்று ஆரம்பமாகியது. வங்காள விரிகுடாவை அண்மித்துள்ள நாடுகளின் பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் மாநாட்டில் மியான்மர், பங்களாதேஷ், இந்தியா, தாய்லாந்து, பூட்டான், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 25வது கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று ஜெனீவா செல்ல உள்ளார். இலங்கையின் தேசிய முன்மொழிவுகளை மனித உரிமைகள் பேரவையில் நாளைய தினம் அமைச்சர் முன்வைக்க உள்ளார். எதிர்வரும் வியாழக்கிழமை பேராசிரியர் GL பீரிஸ் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் பல நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி கூட்டத்தொடரில் பங்கேற்கும் தலைவர்களையும் பேராசிரியர் GL பீரிஸ் சந்திக்க உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை எதிர்வரும் 26ஆம் தேதி கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 7 லட்சம் ஊழியர் பற்றாக்குறை நிலவுவதாக அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உடுனவர மாவிகும்பர கோனாதிகாவ வித்தியாலயத்தின் 2 மாடிட கட்ட திறப்பு விழாவின் போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் மத்திய மாகாண முதலமைச்சர் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ලංකාවෙන් යන වැඩි දෙනෙක් කරන්නේ කුලී වැඩ. අපේ විශ්වවිද්‍යාල ආචාර්යවරු PhD එකට ඇමරිකාවට යනවා. இலங்கையில் உள்ள அதிகமானவர்கள் கூலி வேலை செய்கின்றனர். எமது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் PhD செய்வதற்கு அமெரிக்கா சென்றால் அங்கு ஹோட்டல்களுக்கு சென்று கோப்பை கழுவுகின்றனர். வைத்திய நிபுணத்துவம் பெறுவதற்காக வெளிநாடு செல்லும் வைத்தியர்கள் விடுமுறை காலங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் நிரப்புகின்றனர். அவ்வாறு செய்தே பணம் உழைக்கின்றனர். எனினும் நாம் அவ்வாறு உழைப்பதற்கு விரும்புவதில்லை. தேக ஆரோக்கியமாக இருந்தால் இலங்கையில் தொழில் இல்லை என்று கூற முடியாது, வாழ்வுக்கு வழி இல்லை என்று கூற முடியாது. இலங்கையில் 7 லட்சம் தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது. කිසි කෙනෙකුට ලංකාවේ මට වැඩක් පළක් හොයාගන්න විදියක් නැහැ, කුලී වැඩක් නැහැ, ජීවත් වෙන්න විදියක් නැහැ කියන්න බෑ. ලංකාවට ලක්ෂ 7ක කම්කරුවන්ගේ හිඟයක් තියෙනවා. ஆங்கிலம் பேசுவதற்கான இலகுவான வழிகாட்டுகளை வழங்கும் இணையதளம் ஒன்று நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பண்டாநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்த்தன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி செயலகமும் கல்வி அமைச்சும் இணைந்து இந்த இணையதளத்தை ஆரம்பித்துள்ளனர். இதற்கு அரசு மற்றும் தனியார் பிரிவுகளின் 11 பங்காளர்கள் அனுசரணை வழங்குகின்றனர். கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தனவினால் இந்த இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. தற்போது இந்த திட்டம் 3 பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் எதிர்காலத்தில் மஹிந்தோதயா கணனி கூடங்களிலும் செயற்படுத்தப்பட உள்ளன. பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் ஆங்கில அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இதனை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இதனை எதிர்காலத்தில் மஹிந்தோதய கணனி கூடங்களில் நடைமுறைப்படுத்த உள்ளோம். அதற்கான கொள்கை ரீதியிலான தீர்வொன்றை அமைச்சரவை அண்மையில் வழங்கியுள்ளது. 2018ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கு செவிமெடுத்தல் மற்றும் ஆங்கிலத்தில் பேசுதல் போன்றவற்றிற்கு 20 புள்ளிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்பதை நினைவுபடுத்துகின்றேன். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் 32 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் 8 படகுகளுடன் நேற்றிரவு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய குறிப்பிட்டார். இந்த மீனவர்கள் தற்போது காங்கேசன்துறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். யாழ் கடற்றொழில் திணைக்களத்திடம் இந்த மீனவர்கள் இன்று ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படையின் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு எடுத்திருக்கும் தீர்மானத்திற்கு எதிராக ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது அவருடன் கொல்லப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளனர்.
ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுவிப்பதாக தமிழக அரசு எடுத்த முடிவிற்கு எதிராக இந்திய மத்திய அரசு தாக்கல் செய்த மனுக்களின் விசாரணை நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இதன்போது இந்த மனு மீதான விசாரணையும் இடம்பெறும் என்று இந்திய பிரதம நீதியரசர் ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு நேற்று அறிவித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய 3 கருணை மனுக்களை விசாரிக்க அதிக காலம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்து அவர்களின் மரண தண்டனையை கடந்த 18ஆம் தேதி ஆயுள் தண்டனையாக இந்திய உச்சநீதிமன்றம் குறைத்து தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நளினி உட்பட இந்த வழக்கின் 7 குற்றவாளிகளையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். தமிழக அரசின் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த 2 மனுக்களையும் ஏற்றுக்கொண்ட இந்திய உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இதற்கமைய இந்த வழக்கு நாளை மறுதினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தொழுநோயை கட்டுப்படுத்துவதற்கான மாதிரி திட்டம் ஒன்று 5 மாவட்டங்களில் இன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. வருடாந்தம் 2000 தொழுநோயாளர்கள் பதிவாகுவதாக தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் பணிப்பாளர் டாக்டர் நிலாந்தி பெர்னாண்டோ சுட்டிக்காட்டுகின்றார். கொழும்பு, கம்பஹா, அம்பாறை, புத்தளம், ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்கள் தொழுநோயை கட்டுப்படுத்தும் திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் தெரிவித்தார். மேல், கிழக்கு, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அதிகளவு தொழுநோயாளர்கள் பதிவாகுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். 2013ஆம் ஆண்டு 2034 நோயாளர்கள் பதிவாகியதுடன் 44 வீதமானவர்கள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என டாக்டர் நிலாந்தி பெர்னாண்டோ சுட்டிக்காட்டுகின்றார். கிழக்கு மாகாணத்தில் 14 வீதமும் 12 வீதமானவர்கள் தென் மாகாணத்திலும் பதிவாகியதாக அவர் கூறினார். அத்துடன் 11 மாவட்டங்களில் அதிக தொழுநோயாளர்கள் பதிவாகுவதாகவும் 9 வீதமானவர்கள் 5 வயதுக்குட்பட்ட சிறார்கள் எனவும் பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். தொழுநோய் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவரை நாடி உரிய சிகிச்சை பெறுவதன் மூலம் தொழுநோயை கட்டுப்படுத்த முடியும் எனவும் தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் பணிப்பாளர் டாக்டர் நிலாந்தி பெர்னாண்டோ மேலும் தெரிவிக்கின்றார். அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் சட்டப்படி வேலை தொழில்நுட்ப நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலதிக சேவை கொடுப்பனவு உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் பிரதம செயலாளர் தர்மகீர்த்தி ஆபா குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலைகள் சிலவற்றில் அவசர சிகிச்சைகள் இடம்பெறுவதாக அவர் தெரிவித்தார். தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் எழுத்து மூலம் வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கு அறிவித்துள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க கூறினார். இவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெறும் பட்சத்தில் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாதுக்கை நகரில் உள்ள தங்காபரண வர்த்தக நிலையம் ஒன்றில் 1.5 கோடி ரூபாய் பெறுமதியுள்ள நகை மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு தப்பி சென்ற சந்தேக நபர்களுக்கு துப்பாக்கியை வழங்கிய ராணுவ லெப்டினன்ட் கைது செய்யப்பட்டுள்ளார். மெரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அலவ பகுதியில் சேவையாற்றும் ராணுவ லெப்டினன்ட் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். துப்பாக்கியை வழங்கியமைக்காக கொள்ளையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் அவருக்கு 120 கிராம் தங்கம் வழங்கியுள்ளமை விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 4 ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். சந்தேக நபர்கள் பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்களும் கொள்ளையிடப்பட்ட 1870 கிராம் தங்கத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி பாதுகை நகரில் உள்ள தங்காபரண வர்த்தக நிலையம் ஒன்றில் 1.5 கோடி ரூபாய் பெறுமதியுள்ள நகை மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு இவர்கள் தப்பிச் சென்றனர். முந்தல் கிரிவத்தாவ பகுதியில் கஞ்சா வைத்திருந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களுள் பெண் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு கஞ்சா விற்பனை செய்த நபர் மற்றும் குறித்த பெண்ணின் கணவர் ஆகியோர் முந்தல் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 8 மணியளவில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். புத்தளம் கலால் திணைக்களத்தில் சேவையாற்றும் ஒருவரை இவ்வாறு கஞ்சா விற்பனை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் 246 கிராம் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.